ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இதில் பார்க்க போகிறது இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஹைராக்கி வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்கறதுக்கு தரமான ஒரு சீரியஸாக வந்திருக்கு. ஸோ ஒரு 7 எபிசோட்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 7 எபிசோட்ஸும் ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் பார்க்கும்போது 1 hour வருது. டோட்டலாக ஒரு 7 hour செட்டிங் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஒரு கொரியன் ட்ராமா தான், ஆனால் ஒரு சின்ன கேஸை வச்சு இழுன்னு இழுத்துருந்தாலும் எந்த இடத்துலையுமே இழுத்த மாதிரி இல்லாமல் அது யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சூப்பராக என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரிஸோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். கொரியாலே ரொம்ப ஃபேமஸான அண்ட் பணக்காரர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஜூஷன் ஹை ஸ்கூலில் நடக்கிற ஒரு க்ரைம் ட்ராமா தான் இந்த சீரியஸோட கதைனே சொல்லலாம். அதில் சீரியஸோட ஸ்டார்டிங்லே அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ காரை வேணும்னு அதை இடிக்கிறாங்க. இடித்து அந்த இடத்துல அந்த பையன் ஸ்பாட்டில் இறந்து போகிறான். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கோட்டாவில் வந்திருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ இவர் வேறு யாரும் இல்லை, அந்த இறந்து போனார்ல அவர் இவரோட அண்ணன் தான். ஸோ இறந்து போட தன்னோட அண்ணனோட இழப்புக்கு நியாயம் கேட்டு அதை உண்மைக்குமே கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஸ்காலர்ஷிப் கோட்டாவில் இவர் வந்து ஜாயின் பண்ணி படிக்க வந்திருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து சந்தேகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பணக்கார வீட்டு பசங்க தான் கண்டிப்பாக இவங்க அண்ணனை வந்து கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே இந்த ஸ்கூல்லே ஒரு பெரிய புள்ளி அப்படிங்கிறது ஒரு நபர் இருக்கார், அவர் தான் வந்து பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஹீரோக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக வந்து ஆதாரத்தோடு வந்து வெளிக்காட்டினா தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. உண்மைக்குமே அவர் தான் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டுவர்ட் த எண்ட் வரைக்கும் கிளைமேக்ஸில் கொண்டு போய் ஒரு பெரிய ட்விஸ்டோட காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஹீரோவோட அண்ணனை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த கிரைமை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி 3 எபிசோட் வரைக்கும் இவர் தான்ப்பா பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற தாட்டை ஃபீல் பண்ணுவாங்க. 4வது எபிசோட் போகும்போது கண்டிப்பாக இவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தாட்டில் கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ட்விஸ்டோட வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க சின்ன ஒரு 1% சான்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்டில் திங்க் பண்ணேன். ஆனால் உண்மைக்குமே அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ இந்த சீரிஸில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னால் நான் வந்து சொல்லிடுறேன், ஸ்பாய்லர் அலர்ட். நான் எல்லாத்தையுமே ஸ்பாய்லர் பண்ணி தான் இந்த இதில் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் பார்க்கல, அதனால் எல்லாத்தையுமே ஸ்பாய்லர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோடு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற பாசிட்டிவ்னு சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த பிரம்மாண்டமான அந்த ப்ரொடக்ஷன் தான். இந்த கொரியன் ட்ராமாஸில் வந்து நாங்கள் பணக்கார வீட்டு பசங்களை வச்சு நாங்கள் ட்ராமா எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்களே மாதிரியான சினிமாட்டோகிராஃபி கொடுக்கறதுக்கு சான்ஸை யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில்வர் ஸ்பூனில் நம்ம பிறக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏங்குற அளவுக்கு தரமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா நிறைய ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ அதில் வந்து ரேசிங் போகிறதா இருக்கட்டும், அந்த ஸ்கூல்லே பெரிய புள்ளியாக ஒருத்தர் வந்து காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் ஸ்கூலில் என்ட்ரு ஆகும் போதே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே வந்து என்னமோ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி தான் வந்து நடத்துவாங்க. அதுவாக இருக்கட்டும், அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு வரவேற்பே சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன இலை வந்து கீழே விழுந்துருது, அதை வந்து அவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்க காலை போட்டு மிதிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்தளவுக்கு கொடுக்குற அந்த மரியாதை எல்லாருமே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி இந்த சீரீஸில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸுக்கு தேவையான எல்லா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸும் இந்த சீரீஸில் எல்லாருமே வந்துருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ டீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட ரிலேஷன்ஷிப் வச்சதுலேருந்து ஹீரோயினோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வர ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சகுனி வேலைலாம் நிறைய பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸை வச்சு எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போக முடியுமோ. ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸுமே கண்டிப்பாக போர் அடிக்குதுன்னு எந்த எபிசோட்ஸுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையுமே அதுக்கேற்ற மாதிரியான சஸ்பென்ஸ் ஃபேக்டர், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற தாட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த சீனை அமைச்சு கொடுத்தது இந்த சீரிஸோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். தென் இதுக்கப்புறமா சினிமோட்டோகிராஃபி தான். இந்த ராயல்னஸை காமிக்கிறது மேட்டர் இல்லை, எந்தெந்த சீனில் வந்து எந்தெந்த ஷார்ட்டை காமிச்சா அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறத இந்த சினிமோட்டோகிராஃபிக் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக அதுவுமே பாராட்டி ஆகணும். இப்போ இந்த சீரிஸில் இருக்கிற பாசிட்டிவ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த சீரிஸில் இருக்கிற நெகட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஓவர் டோஸான நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் சில இடங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குது. அதில் வந்து இந்த ஒரு பெரிய புள்ளி அப்படின்னு சொன்னால் தெரியுமா அந்த ஸ்கூல்லே. ஸோ அந்த புள்ளியோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே எப்படி இருக்கும்னா, ஸ்கூலில் வந்து அவர் என்ட்ரு ஆனோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களை திரும்பி பார்க்குறதா இருக்கட்டும், அவர் எந்திரிச்சு வெளியில் போனதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சு போகிறதா இருக்கட்டும். இதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி 4 ஸ்டூடெண்ட்ஸுக்காக அந்த பணக்கார ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஜெலிசியஸாக இருக்குன்னு சொல்லலாமா, இல்லை ஓவர் டோஸாக இருக்கா அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான போர்ஷன்ஸும் இந்த சீரியஸில் அதிகமாகவே இருக்குது. இதை தாண்டி எல்லா சீரியஸ்லையுமே இழுத்துருக்காங்க, அது தெரியல அப்படின்னாலுமே கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா வந்து 4 எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மைக்குமே அது யார் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே அந்த பையன் வந்து எதுக்காக கொண்டாங்க, யார் கொண்டாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த கேள்விக்குறியாகவே வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சஸ்பென்ஸை வந்து எப்பண்டா ரிவீல் பண்ணுவீங்க, பேசாமல் லாஸ்ட் எபிசோடில் போய் நம்ம பார்த்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்கிற மாதிரி ரொம்ப இழுத்துட்டாங்க
பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. அதுவுமே நெகட்டிவ் தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்படி ஓவராலாக ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக அதுவுமே ஸ்கூல் அட்மாஸ்பியரில் சூப்பராக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கொரியன் ட்ராமாவை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இது ஒரு தனி ஜானி தான். ஸோ கொரியன் ட்ராமானாலே லவ் ட்ராமா தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நீங்கள் இந்த ட்ராமா பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே, பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபுளாக தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 7 மணி நேரம் இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.